வணக்கம் மெடிசன் விளாக்ஸ் உறவுகளே. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுமே உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு கொடுமையான சம்பவம். இப்போ வரைக்கும் 41 பேர் கரூரில் பெண்கள் குழந்தைகள்னு வந்து இறந்துருக்கிறாங்க. இதை வந்து நான் அரசியல் சார்ந்து பேச விரும்பலை. ஏன்னா எனக்கு ரொம்ப நெருங்கிய க்ளோஸ் நண்பரோட ஃபேமிலியில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள் கேள்விப்படும் போதே சனிக்கிழமை நைட்டு நானும் என்னோட பத்திரிகை சார்ந்த நண்பர்கள் எல்லாருமே கரூர் ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஸோ அங்கே போகும்போது இதை ஒரு விஷயமா ஒரு கண்டென்ட்டாக எனக்கு எடுத்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மினிஸ்ட்ரி மீடியா சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் இதை சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து காட்டிட்டு இருந்தாங்க. இப்போ நான் இதை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இங்கே வந்து இப்போ நான் நடந்துட்டு இருக்கிற விஷயம் அதுதான். ஏன்னா இப்போ வந்து டிவிகே ஒரு பக்கம் வந்து டிஎம்கேவை வந்து குறை சொல்கிறதும், டிஎம்கே வந்து டிவிகே தான் காரணம், இங்கே நடந்த கட்டமைப்புக்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி மாற்றி சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அடிப்படையாக இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறவங்களுமே சரி, அரசியல் சார்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு தரப்பினருக்கு வந்து குறை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து மக்களாக நின்று அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல என்ன நடந்துச்சு, ஆக்சுவலாக இந்த விஷயம் எப்படி இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடக்க காரணமாக இருந்தது என்ன அப்படிங்கிறத ஒரு மக்களாக நடுநிலையாக வந்து புரிஞ்சுக்கிற தன்மையோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நீங்கள் அரசியல் சார்ந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு தரப்பினருக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக இங்கே நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறேன்னா அதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணணும். ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல களத்தில் இருந்து பார்த்த வரைக்கும் அந்த மக்கள் சொல்கிற விஷயங்களை வச்சு நான் உங்ககிட்ட நான் சொல்கிற ஒரு சில விஷயத்த முக்கியமாக நீங்கள் இப்போ பார்க்கலாம். அந்த சோஷியல் மீடியாவில் வந்து மாற்றி அப்படியே ஒரு வார் மாதிரி வந்து நீங்கள் நிறைய ரேண்டமாக ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஏன்னா இங்கே இறந்த நபர்களை பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும்னு சொல்லி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. இதை வந்து ஒரு அரசியல் லாபமாக ஒரு அரசியல் ஆதாயமாக எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது தான் அந்த எல்லாருமே அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ உண்மையாலுமே இப்போ மெயினாக நான் சொல்கிற ஒரு 4 பாயிண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன். அதுக்கான கன்க்ளூஷனை வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் நீங்கள் சொல்லுங்கள். முக்கியமாக சொல்கிறது வந்து தளபதி வந்ததும் கரண்ட் கட்டு, ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் ஏன் பல முறை சுற்றிட்டு வந்தது. அடுத்தது வந்து எந்த கூட்டத்திலும் நடக்காத போலீஸ் தடியடி ஏன் அங்கே நடந்ததுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நாங்கள் கேட்ட இடத்த தந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது, நாங்கள் கேட்ட இடத்த நீங்கள் தரலை. இதை வந்து முக்கியமாக இந்த விஷயத்தை வந்து ஒரு பயங்கரமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, ஓகேவா. இப்போ நீங்கள் வந்து எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே கிடையாது. இந்த பாயிண்ட்டுக்கு அங்கே உள்ள மக்கள் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனாக நான் கொடுக்குறேன். மொதல் விஷயம் வந்து தளபதி வந்ததும் கரண்ட் கட்டு, ஓகே. ஏன் கரண்ட் கட்டு, அந்த இடத்துல உண்மையிலுமே கரண்ட் கட்டு ஆனதா அப்படிங்கிற மொதல் விஷயம் சொல்கிறேன். அதாவது இவங்க நாமக்கல்லில் வந்து 8 மணிக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க இவங்களுடைய பிரச்சாரம். ஆனால் விஜய் அவர்கள் வந்து சென்னையில் கிளம்புனதே 8 மணிக்கு தான். அதாவது இது எல்லாமே வந்து டிவிகேவோட பார்ட்டி, அந்த மாவட்ட அமைப்பு, விஜய் டிவிகே கட்சி சார்ந்த அனைவருக்குமே தெரியும். இவர் ஒரு இடத்துக்கு போகும்போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கிறாங்க. ஒரு ரஷ் ஆகக்கூடிய மிகப்பெரிய கூட்டம் அந்த இடத்த அவரை பார்க்க வராங்கன்னு தெரியுது ஆல்ரெடி, ஓகேவா. அப்போ எப்படி பிளான் பண்ணுவாங்க, அதுக்கு கரெக்டான டைமுக்கு வந்துட்டு கரெக்டாக அவங்கள வீட்டுக்கு அனுப்பி அங்கே வந்த ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே பத்திரமா வீட்டுக்கு போகிற மாதிரியான அமைப்புகளை கட்டமைப்பு ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை எடுத்து கரெக்டான டைமுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு போவாங்க. ஆனால் மொதல் மிஸ்டேக்கை நம்ம பார்க்க வேண்டிய, ஏன்னா கட்சியை சார்ந்தெல்லாம் நான் பேச விரும்பலை. 8 மணிக்கு இங்கே பிளான் பண்ணிட்டு நாமக்கலுக்கு வந்தது என்ன டைமு. அதே மாதிரி ட்விட்டரில் இப்போ இந்த சம்பவம் கரூரில் நடக்க இருந்த இந்த பிரச்சாரம் டைமிங் வந்து ட்விட்டரில் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க 12 மணிக்கு வந்து நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நல்லாவே தெரியுது இல்லை, 12 மணிக்கு நம்ம போஸ்ட் பண்ணுறோம்னா 12 மணிக்கு எல்லா மக்களும் வந்துருவாங்க, எல்லாரும் அந்த இடத்துல கூட்டம் வந்துடும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல இத்தனாயிரம் மக்கள் குவிய போகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு தெரியாதா, இவ்வளோ மக்கள் அந்த இடத்துல வரும்போது நம்ம இவ்வளோ நேரம் லேட்டாக போனோம்னா, இவ்வளோ தாமதப்படுத்தி போனோம்னா அந்த மக்கள் வந்து குடிக்க தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்மளோட ரசிகர்கள், நம்மளோட தொண்டர்கள், நம்மளோட மக்கள், இது வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் பொருந்தும். அந்த இடத்துக்கு வரலன்னா அவங்க ரொம்ப பாதிக்கப்படுவாங்க, ஒரு ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாவாங்க. ஏன்னா குழந்தைங்க வராங்க, ரொம்ப கர்ப்பிணி பெண்கள் வராங்க, இவ்வளோ பேரும் பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியுமில்ல. அப்போ நம்ம எப்படி பிளான் பண்ணி இருக்கணும் அப்படின்னா, அதாவது தெரியாமல் நடந்த ஒரு விஷயம்னா பரவாயில்ல. எப்படின்னா ஒரு திடீர்னு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு ஃப்ளட் ஆகுது, ஒரு நிலநடுக்கம் நடக்குதுன்னா ஓகே. இது எல்லாருக்கும் முன்னாடியே தெரியுமில்ல, இந்த இடத்துல இவ்வளோ பேர் இத்தனாயிரம் மக்கள் வருவாங்க, இவ்வளோ விஜய் வந்தால் இவ்வளோ பெண்கள் வருவாங்க, குழந்தைங்க வருவாங்க, எல்லாத்துக்கும் தெரியுமில்ல. அப்போ 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு 7 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்தால் அவ்வளோ கூட்டங்கள், அவ்வளோ பேர், சோறு தண்ணி இல்லாமல் யார் கஷ்டப்படுறாங்க. இதில் எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தாலும் அவங்களோட ரசிகர்கள் அவங்களோட தொண்டர்களை தான் கஷ்டப்படுறாங்க. இன்னொன்று வந்து அந்த தொண்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவங்களுடைய தலைவர்களுக்கு அவரோட ரசிகர் அவர் சொல்கிற வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய ஆட்களாக இருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள், யாரும் வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும்
முடியாதவங்க, வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்களை, முக்கியமாக குழந்தைங்களை எல்லாம் வந்து கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு ஒபே பண்ண கிடையாது. இதையெல்லாம் வந்து பேசவே மாட்டேங்கிறாங்க யாருமே. அந்த இடத்துல சம்பவம் என்ன நடந்தது, ஏன் நடந்துச்சு, அந்த இடத்த அவங்கள ஒரு புயலை கிளப்பி விடுறாங்க. ஏதோ நான் சொன்ன இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு மக்களாக பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வந்து குழந்தைங்களையும் முடியாத பெண்கள் வயசானவங்கலாம் போனது யாரோட தப்பு? மக்கள், நம்மளோட தப்பு. இதை வந்து நான் பொலிட்டிக்கலாக யாரையுமே நான் குறை சொல்ல விரும்பலை. நம்ம தான் அதை திருத்திக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி இதை இன்னைக்கு வந்து வேற யாராவது வேற செலிபிரிட்டிஸ் யார் வந்தாலும் சரி, அப்போ நம்ம மேலே தானே தப்பு. நம்ம தானே போய் அங்கே வெயிட் பண்ணியிருக்கிறோம். நம்ம தானே குழந்தைகளை தூக்கிட்டு போயிருக்கிறோம். எத்தனை முறை சொல்லுவாங்க தாவேக்கோட அதை விஜய் மட்டும் எத்தனை தடவை சொல்லுவார், எவ்வளோ பேர் சொல்லுவாங்க. முக்கியமாக தளபதி வந்தது கரண்ட் கட்டு, தாமதமாக வந்தாங்க. தாமதமாக வரதுக்கு முன்னாலேயே அங்கே நிறைய பேர் வந்து சோறு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறத அங்கே உள்ள மக்கள், அந்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள மக்கள் வந்து கண்கூட பார்த்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து தண்ணி கேட்டு வீடு வீடாக வந்து ஏறி குதிச்சு அந்த மாதிரியான விஷயங்கள், சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. கும்பல் கரெக்டாக தான் இருந்தாங்க, யாரும் மேலே ஏறலாம், கரெக்டாக தான் இருந்தாங்க. காலையில் 10 மணிலேருந்து 8 மணிக்கே வந்துட்டாங்க. 10 மணிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கூட்டம் ஆரம்பிச்சு யாருமே சாப்பிட போகாமல் தண்ணி இன்னி கூட இல்லைங்க. தண்ணி கொஞ்சம் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. தண்ணி குடிக்கல எதுவுமே. எல்லாமே தண்ணி குடிக்கும் டயர்ட் ஆகிட்டாங்க. எல்லாம் வர லேட்டாக கும்பல் என்ன சேர ஆரம்பிச்சிருச்சு. கட்டுக்கிற காவல்துறையினால கட்டுப்படுத்த முடியல, எதனால கட்டுப்படுத்த முடியல. அங்கங்கே நிறத்து பக்கம் கரண்ட் கம்பத்து மேலே ஏற, மரத்து மேலே ஏற, இந்த ஷெட்டு மேலே ஏற, அந்த மரத்தில் ஏற, அங்கே ஏற, எல்லா பக்கம் ஏறி ஒண்ணுமே பண்ண முடியல. தளபதி வந்ததும் கரண்ட் கட்டு. இதற்கு முன்னால நடந்த ஒரு சில பிரச்சாரங்கள் நாகப்பட்டினத்திலும் சரி, கரூர்லயுமே சரி, அந்த மாவட்ட அமைப்பை சார்ந்தவங்க தான் தலைவர் விஜய் வரும்போது மின்சாரத்தை வந்து துண்டிக்கணும், அதாவது நிறைய பேர் கூட்டம் வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு மின்சாரத்துறை வாரியத்துக்கு வந்து கரண்ட் கட் பண்ணுன்னு சொல்லி அவங்க தான் ஒரு மனு கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று, அவங்க சொல்ற மாதிரி கரண்டெல்லாம் அங்கே கட் ஆகலை. கரண்ட் கட் பண்ணாங்க. ஒரு சில நிமிடங்கள், கொஞ்ச நேரத்துக்கு கரண்ட் ஆஃப் பண்ணாங்க. எந்த டைம்ல ஆஃப் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனை முத ஸ்டார்ட் ஆக ஆரம்பமான இடம், விஜய் வந்ததும் ஸ்டார்ட் ஆக ஆரம்பமானது. அதாவது விஜய் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே அவருக்கு பக்கத்துல மயங்கி நிலையில நிறைய பேர் கீழே விழுந்து கிடக்கிறதோ, மயங்கி நிலையில பின்னாடி தூக்கிட்டு போற விஷயங்களும் நடந்துட்டு இருக்கு. இவ்வளோ விஷயங்களை வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்குறாங்க. அந்த நடந்த இடத்துல அந்த உரிமையாளர் சொல்றாரு, மரத்து மேலையும் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலையும் நிறைய பேர் ஏறிக்கிறாங்க. இப்போ இவங்க சொல்ற மாதிரி அந்த இடத்துல அந்த டைமிங்ல இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர்ல நிறைய பேர் ஏறி இருக்கிறாங்க. உடனடியாக கரண்டை கட் பண்ணணும்னு சொன்ன பிறகு தான் அந்த கரண்டை கட் பண்றாங்க. இப்போ அந்த இடத்துல கரண்டை கட் பண்ணலைன்னா கரண்ட்ல வந்து அடிபட்டு சாவாங்களா, சாக மாட்டாங்களா? டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறாங்க, ஒயர் மேலே ஏறுறாங்க, வீட்டு கூரைகள் மேலே ஏறுறாங்க, ஜென்ரேட்டர் மேலே ஏறி இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல கரண்டை வந்து ஆஃப் பண்ண வேண்டிய தேவை இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு பொது உடைமையாக மக்களாக நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. யார் மேலேயும் நம்ம குறை சொல்ல வேணாம். ஒரு இடத்துல மக்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ல ஏறுறாங்க. அப்போ உடனடியாக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டில் நம்ம குழந்தை வந்து ஒன்று ஒயர் மேலே நின்றுட்டு இருக்குதுன்னா நம்ம கரண்ட் ஆஃப் பண்ணணும்னு நினைப்போமா, இல்லை செத்தா சாப்பிட்டுன்னு சொல்லி விடுவோமா? அந்த இடத்துல ஒரு சில நிமிடங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்த விஷயம், ஆம்புலன்ஸ் ஏன் பல முறை சுற்றிட்டு இருக்குது, ஆம்புலன்ஸ் ஏன் வந்திருக்குன்னு சொல்லி ஆம்புலன்ஸை வந்து பிடிச்சி அடித்து அவங்கள வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது விஜய் அவர்கள் பேசி கொண்டு இருக்கும் போதே அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மயங்கிய நிலையில வந்து தூக்கிட்டு போறதையும், அங்க உள்ள கூட்டத்தில் ஆங்காங்கே மயங்கி, அதாவது இதை பேச தொடங்கினதுமே நிறைய பேர் முடியாம மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி இறந்தே போயிட்டாங்க. அந்த அவர் பேசிட்டு இருக்கும்போதே நிறைய பேர் கீழே இருக்கிறத பார்க்க முடிஞ்சிருக்குது. ஆனால் அதை வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணலை. இது யார் மேலே தப்புன்னு சொன்னால் அந்த மாவட்ட இந்த மாவட்ட அமைப்போட நிர்வாகம் தான். இந்த மாதிரி ஒரு கூட்டம் வருதுன்னா அவங்கள தான் வந்து இதுக்கு தனியாக ஸ்குவாட் போட்டு எங்கெங்கே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மாநாட்டுக்கு வந்து எப்படி வந்து ஒரு ப்ரீ பிளானடாக வந்து நிறைய வந்து ஆம்புலன்ஸ் ஆகட்டும், நிறைய மருத்துவ உதவிகளுக்கு ட்ரோன் வழியாலாம் வந்து உதவி செய்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்களை முன்கூட்டியே வந்து முன்னேற்பாடுகள் செஞ்சுருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துக்கு செஞ்சுருக்கணும். ஏன்னா பேசிட்டு இருக்கும்போது இத்தனை பேர் மயங்கி அந்த இடத்துல உளுந்து கிடக்கிறாங்க. அந்த விஷயம் தெரியாமே தலைவர் அவர்கள் வந்து தாவேக்கையோட தலைவர்கள் பேசுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு மக்களுக்கும் அவருக்கும் என்ன நடந்துட்டு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அந்த இடத்துல இருக்குங்கிறத பாருங்க. அப்ப அந்த இடத்துல மயங்கி நிலையில வெளியே கொண்டு போகாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக இப்போ ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்தது, ஆம்புலன்ஸுக்கு எதுக்கு வந்ததுன்னா, இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது 4 பேர் கூட்டத்தில் உளுந்து மயங்கி ஒருத்தர் உளுந்து கிடக்கிறாங்கன்னா அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறவன் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? அப்போ ஆம்புலன்ஸ் வரான். இப்போ அந்த பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கக்கூடிய வெளிப்பகுதியில் ஒரு ஆம்புலன்ஸ் வருதுன்னா இங்கே உள்ளார ஒருத்தன் மயங்கி கிடக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும்?
அப்போ அவனுக்கு எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே உள்ள ஒருத்தன் சாவ கிடக்கிறான், அங்கே ஒருத்தன் ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னா அந்த ஆம்புலன்ஸ்காரனை பிடிச்சி அடிச்சு விரட்டுறீங்க. வெளியிலேருந்து ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் வர சொன்னோம். ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேருந்து ஆம்புலன்ஸ்லாம் வர சொன்னோம். அந்த ஆம்புலன்ஸ் கும்பலுக்குள்ள வர ஆம்புலன்ஸ் கண்ணாடி கூட உடைச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் இதே கரூரில் ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கியிருக்காங்க. நாங்கள் அவங்களுக்கு உதவி பண்ண தான் வரோம். நாங்கள் இன்னும் கும்பலுக்குள்ளே போய் எங்களுக்கு ஒன்றும் அவார்டு தர போகிறதில்ல. அந்த இடத்துல இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் வரோம். நாங்கள் தான் இங்கேருந்து கும்பிட்றோம். மற்ற ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறோம், வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ணுறோம். டக்குன்னு ஆம்புலன்ஸ் தாட்டி விடுங்க, இந்த இடத்துல இத்தனை பேர் இருக்காங்க, சமாளிக்க முடியல அப்படின்றப்ப தாட்டி விட்றப்ப வர ஆம்புலன்ஸை நீங்கள் ஆம்புலன்ஸில் ஏன் ஆள் இல்லை, இங்கே வந்தால் தான் ஆம்புலன்ஸில் ஆளை ஏற்ற முடியும். இந்த இடத்துல தான் சம்பவப்பட்ட இடம் இது. ஆனால் இதுக்கு ஒரு 200 மீட்டருக்கு முன்னாடியே வண்டி கண்ணாடியை உடைச்சிருக்காங்க, டிரைவரை அடிச்சிருக்காங்க. அவ்வளோ நைட்டு நடந்துச்சு. இருந்தாலும் கூட்டத்துக்கு நீங்கள் ஏன் இடையூறு பண்ணுறீங்க? எங்கள் கூட்டத்துக்குள்ளே மட்டும் எப்படி ஆம்புலன்ஸ் வருது? உங்கள் கூட்டத்துக்குள்ள இல்லை, இந்த இடத்துல சம்பவம் நடக்குது, கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் வந்து தான் ஆகணும். இத்தனை ஆம்புலன்ஸ் இல்லை, ஆம்புலன்ஸ்காரங்க சப்போர்ட் இல்லை அப்படின்னா யாருமே இது பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாரு, தாவேக்காவோட ரசிகர்களுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இந்த பக்கம் வெளிப்புறமாக வர ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம் அடித்து துரத்துறாங்க. அப்போ இதெல்லாம் என்னங்க, இதெல்லாம் வந்து திட்டமிட்ட சதி அப்படின்லாம் சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம அதாவது நம்ம மக்கள் நம்மளை தான் சொல்கிறேன், நான் பாலிட்டிக்கலாக நான் அந்த இடத்துல பேச விரும்பல. ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கணும். அப்போ இதுக்காக தான் ஆம்புலன்ஸ் வர்றாங்க, அதை வந்து அடிச்சு வரணும்னா அப்புறம் எப்படி காப்பாற்றுவாங்க? எந்த கூட்டத்திலையுமே நடக்காத போலீஸ் தடியடி ஏன் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் நடந்தது? அந்த இடத்துல என்ன நடந்தது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவர் விஜய் என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் எடுத்ததும் போலீஸ் தான் வந்து பாதுகாப்பு கொடுத்து கரெக்டாக இதுலேயே எனக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ திரும்ப அவர் போகும்போது முடிஞ்சது அவங்க சொல்கிறாங்க எல்லாருமே வந்து பத்திரமா கிளம்பணும், இந்த இடத்த விட்டு எல்லாரும் சேஃபாக போகணும். அப்போ கூட்டத்தை கிளஞ்சி போக வேண்டியதானே ஒரு தலைவன் வந்து சொல்கிறாங்க. அப்போ அதை நம்ம ஒபே பண்ணி இவ்வளோ கூட்டம் இருக்குது, இவ்வளோ பேருக்கு நெரிசலாகும், பாதிப்பு ஏற்படும் சொல்லி சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா அமைதியான முறையில் கலைஞ்சு போகணும். அப்போ கலைஞ்சு போக முடியாத சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வந்து நடுவில் மாட்டிக்கிறாரு. அந்த ஃபுட்டேஜை நல்லா பாருங்கள். போலீஸ் அதாவது அந்த அடிக்கிற விஷயங்களே வந்து ரிப்பீட்டடாக போட்டு அதை அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் வண்டி வரதுக்காக வேண்டி தான் அவரோட ரசிகர்கள் சூழ்ந்து நிற்கிறதுனால தான் வந்து நகருன்னு சொல்லி எவ்வளோ நேரம் சொல்லுவாங்க, கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ தொடர்ந்து உள்ள 4-5 பேர் அங்கே உள்ள ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கு, நிறைய பேர் மயங்கி விழுந்துட்டு இருக்கிறாங்க, செத்துட்டு இருக்கிறாங்கும் போது வேற வழி தெரியல. அவங்களோட வாகனம் வரதை ஃபர்ஸ்ட் அவங்களை இந்த இடத்த விட்டு கிளப்புனாதான் இந்த கூட்டத்தை கலைக்க முடியுங்கிறதுக்காக அவங்களுக்கு வழி விடுறதுக்கு தான் தடியடி நடத்திருக்கிறாங்க. ஏறானுங்க மரத்தில் ஏறாங்க. இந்த மரம் முறிஞ்சு அந்த சீட்டு மேலே விழுந்து, சீட்டு ஜென்ரேட்டர் மேலே விழுந்து தான் சார் ஸ்பாட் அவுட்டு. அதில் செத்து தூக்கிட்டு போனது தான் சார் க்ரௌடுக்கே காரணம். அதுக்கப்புறம் அவர் வண்டி எவ்வளோ வேகமாக கிளம்பிச்சு தெரியுங்களா? அதுக்கு தான் அடித்தாங்க போலீஸ்காரங்க. மற்றவங்களெல்லாம் அடிக்கலை, அந்த அவர் வண்டி போகிறதுக்கு தான் அடித்தாங்க. அவள் வண்டி போகிறதுக்கு எல்லாத்தையும் அடித்ததுனால தான் ரொம்ப நெரிசல். அவர் போனதுக்கப்புறம் டெத் அதிகமானதுக்கு காரணம் அதுதான், அவர் வண்டி போனது காரணம். அப்போ இதை தான் பண்ண முடியும். அப்போ அந்த இடத்துல தவறு செஞ்சது நம்ம தான், மக்கள் நம்ம தான் அந்த இடத்துல தவறும் பண்ணியிருக்கிறோம். திரும்ப நம்மளே வந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா இதில் என்னங்க லாஜிக் இருக்குது? நம்ம தான் மரத்து மேலே ஏறுறோம், நம்ம தான் கூரை மேலே ஏறுறோம், கரண்ட் அடிக்கக்கூடாதுன்னு கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க, நம்ம செத்து நம்ம மயங்கி கிடக்கிறதுக்கு தான் ஆம்புலன்ஸ் வருது, திரும்ப நம்ம கலையிலன்னு சொல்லி தான் போலீஸ் அடி நடத்துறாங்க. இது எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக நம்மளே பண்ணிட்டு நம்மளே கொஸ்டின் கேட்டுக்கிட்டா இதில் எந்த விதத்தில் வந்து நியாயம் இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக முக்கியமாக ஒரு பாயிண்ட், யாரை பார்த்தாலும் நாங்கள் கேட்ட இடத்த தரல. நீங்கள் கேட்ட இடம் வந்து எது? லைட் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த லைட் ஹவுஸ்ன்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு அவங்க ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்கும்போது அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் கேட்ட இடம் உங்களுக்கு வரக்கூடிய கூட்டத்தை வச்சு பார்த்தா இது ரொம்ப குறுகிய சாலை, குறுகிய இடம், இந்த இடத்துக்கு வர இது வந்து ரொம்ப கட்டுப்படுத்த முடியாது, உங்களுக்கு வந்து இன் அவுட்டு வந்து இந்த இடத்துல வழி பாதை கிடையாது, உங்களுக்கு ரொம்ப சிரமம் சொல்லி இதை விட பெரிய பாதை தான் இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இடம். அதாவது டிவிகே விஜய்க்கு மட்டும் சதி திட்டமிட்டு இந்த இடத்த வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை விட பெரிய இடம் தான் கொடுத்துருக்குறாங்க. அது இவருக்கு மட்டும் கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மாநில கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் அந்த இடத்துக்கு வந்தபோது அவருக்கும் இதே இடத்த தான் கொடுத்தாங்க. அப்போ நம்ம வந்து இது வந்து எப்படி இதை வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. அதாவது நம்ம பண்ண தவறுகள், மக்கள் நம்ம பண்ண விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன வேணால் சதி நடந்திருக்கலாம், ஓகேவா? அதை வந்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. இவங்க சொல்கிற குற்றச்சாட்டுக்கு வந்து நம்ம இடம் கொடுத்துருக்கோமான்னு பார்க்கணும்ல. இடம் கொடுக்கலாம், அதோட பெரிய இடம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஃபுட்டேஜை பாருங்க, அவங்க வந்து கேட்டிருக்கக்கூடிய லைட் ஹவுஸோட சாலை எந்த அளவுக்கு இருக்குது, இப்போ நடந்திருக்கக்கூடிய சாலை எந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இப்போ சொல்கிற மாதிரி தாவேக்கா அவர்கள் அவங்க கேட்ட இடத்த முன்னிறுத்தி அந்த இடத்த கொடுத்துருந்தோம்னா இதை விட அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும்.
இந்த இடத்துலயே மூச்சோட முடியல, இடம் இல்லை, கூரை மேலே ஏறவும், டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஏறவும், மரத்தின் மேலே ஏறதுக்கும் இவ்வளோ சிரமங்கள் ஏற்பட்டிருக்கு. இப்போ லைட் ஹவுஸ்லாம் அந்த இடத்துல நடந்திருந்தா, இந்த கூட்டம் அந்த இடத்துல இருந்திருந்தா எவ்வளோ உயிரிழப்புகள் பல மடங்கு அதிகமாக இருக்கும். அப்போ ஏன் இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க யாருமே? இதை வந்து அரசியலாலாம் நீங்கள் பார்க்க வேணாம். அரசியலாக நான் குறை சொல்கிறேன், நீங்கள் அரசியலாக மற்றவங்களை குறை சொல்லலாம் வேணாம். ரியல் ஃபேக்ட் 41 பேர் இதுவரைக்கும் இறந்துருக்குறாங்க. குழந்தைங்க என்னங்க பண்ணிச்சு? பிஞ்சு குழந்தை. கொஞ்சமாவது அறிவு இருக்காடா உங்களுக்குலாம்? எவ்வளவோ எத்தனை பேரை பார்க்குறீங்க, எவ்வளோ இது செய்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ரசிகனாயிரு, தொண்டனாயிரு, ஒரு குழந்தைய வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு பச்சை குழந்தைய கூட்டிகிட்டு வரணுங்கிற என்ன அவசியம் இருக்குது சொல்லு? இதெல்லாம் ஒரு அடிப்படை அறிவு இல்லை நம்ம மக்களுக்கு அப்படிங்கிறது தான் என்னோட ஆதங்கம். நீங்கள் வந்து யாருக்கு வேணால் ஓட் பண்ணுங்க, ஒரு அடிப்படை மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவில் ஒரு குழந்தையை தூக்கிட்டு இவ்வளோ கூட்டத்துக்கு எவனா வருவானா? அந்த பிஞ்சு குழந்தை என்ன பண்ணுச்சு? நீ பண்ணுற முட்டாள்தனத்துக்கு அந்த குழந்தைங்கள்லாம் அவ்வளோ கொடூரத்தனமாக வந்து இறந்துருக்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் என்னை ரொம்ப ஆதங்கப்படுத்தி இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்ல சொல்லி, ஏன்னா மாற்றி குறை சொல்லிக்கிறதுலாம் இங்கே முக்கியம் கிடையாது. நீ யாருக்கு வேணால் ஓட்டு போடு, ஆனால் இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னே உனக்கு புரிஞ்சிக்கல அப்படின்னா நீ என்ன மனுஷன்? என்ன அந்த இடத்துல என்ன தான் நடந்துட்டு இருக்குங்கிறதே தெரியாமல் மாற்றி குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்தோம். அதே இடத்துல இருந்து அந்த கண்ணால் பார்த்தவங்களே நிறைய பேர் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் அதையுமே வந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமை இல்லைன்னா நம்மளால் என்ன மனுஷங்கன்னு தெரியல. முத இந்த சம்பவம் நடக்கிறதுக்கான அடிப்படை காரணம் அவர் தாமதமாக வந்தது. அந்த இடத்துல அவர் வருவாருன்னு சொல்லி சோறு தண்ணி இல்லாமல் மக்கள் ரொம்ப நேரம் கூட்டம் கூடினது. அவர் வந்த பிறகு தான் இந்த சம்பவம் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா ரொம்ப அதிகப்படியான ஒரு கூட்டம் வருது. அப்போ அந்த அதிகப்படியான ஒரு கூட்டம் வந்து ஆட் ஆகும்போது என்னாச்சுன்னா, ஆல்ரெடியே உள்ள சோறு தண்ணி இல்லாமல் இருந்தவன் எல்லாமே ரொம்ப பாடி டீஹைட்ரேட் ஆகி மயக்கம் அடைகிற அளவுக்கு போயிட்டான். அப்போ அவன் உசுரை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் ஏதாவது இடம் கிடைக்குமான்னு சொல்லி கூரை, கட்டடம், வீடு, போர்டு எதுலாம் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர், மரம் எல்லாத்துலேயும் ஏற ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த சம்பவம் மொத எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, உள்ள ஒரு சில பேர்லாம் வந்து மயங்கி மிதித்து அவனுக்கு அடியில் ஆள் இருக்காங்க என்னன்னே தெரியாது. இப்போ இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கானா, ஒருத்தர் மயங்கி கீழே விழுவுறானா, பின்னாடி இங்கே கீழே என்ன இருக்குன்னா தெரியாது. ஏன்னா அப்படி ஆடிட்டே இருக்குது அந்த கூட்டம். அவன் எவன் மேலே மிதிக்கிறான், எவன் கீழே இருக்கிறாங்கிறதே தெரியாமல் மிதித்து 4 பேர் செத்து போயிட்டான். சில பேர் மயங்கி இருக்கிறான், ஒரு சில பேர்த்த மயங்கி அந்த கூட்டத்திலேயே உட்கார வச்சு ஆம்புலன்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமாக இந்த அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மரத்து மேலே ஏறி இருக்கிறாங்க. அந்த மரத்து மேலே ஏறி அந்த மரக்கிளை உடஞ்சி கீழே விழுந்து அதில் தடுமாறி அந்த கூட்டம் ஒன்றுக்கு முன்னா மேலே ஏறி மிதித்து அதில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்குது. அந்த ஜென்ரேட்டருக்கு ஒரு தகரம் சுற்றி கட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த தகரத்தில் வந்து அவனுக்கு அந்த மூச்சோட இடம் இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல தஞ்சமாகணும் அப்படின்னு சொல்லி அந்த தகர கொட்டாயை பிரித்து உள்ளே போயிருக்காங்க. அந்த ஜென்ரேட்டர் மேலே ஏறி இருக்காங்க. இந்த கரண்ட் பவர் கட் ஏன் வந்து ஆஃப் பண்ணாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த டைமில் பவர் கட் ஆனது வந்து அந்த ஜென்ரேட்டரில் இருந்து வரக்கூடிய பவர் கட் மட்டும்தான் கட் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னா அந்த மக்கள் எல்லாரும் ஜென்ரேட்டர் மேலே ஏறி உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த ஜென்ரேட்டரோட பவர் கட்டை தான் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட் போச்சு அப்படின்னா கரண்ட் போகலை. இவங்க வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மேலே ஒரு 10 பேர் ஏறி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ இவங்கள பைக்கில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, கீழே இறங்குங்க, EB லைன்லேருந்து கால் பண்ணுறாங்க. ஸோ இறங்காத பட்சத்தில் ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணாங்க. ரெண்டாவது ஒரு 10-15 பேர் ஜென்செட் ரூமில் போய் உள்ளே விழுந்துட்டாங்க. அப்போ விழுந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஏதோ ஏற்பட்டுருமோன்னு ஒரு 20 மினிட்ஸ் பவர் கட் பண்ணாங்க. அகைன் அவங்களை வெளியே ரெக்டிஃபை பண்ணிட்டு வெளியே கிளியர் பண்ணதுக்கப்புறம் உடனே ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 15 மினிட்ஸ். ஆனால் விஜய் இங்கே வரும்போது அந்த பவர் கட் மோஸ்ட்லி பவர் கட்டாக தான் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக கட் பண்ணல, இவங்க உள்ளே போய் விழுந்ததுனால இவங்க சேஃப்டிக்காக தான் கட் பண்ணாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு இதை வந்து பார்த்தா ஏதோ குறை சொல்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல சுயமாக சிந்திச்சு பாருங்கள். இதில் யாரும் வந்து நம்ம யார் மேலேயுமே வந்து இது வந்து திட்டமிட்ட சதி, இதில் வந்து ஒரு 30 பேர் 40 பேர் உள்ளே வந்து நம்மளை இது பண்ணாங்க. ஏங்க 30,000 பேர் கூடுற இடத்துல 30 பேர் உள்ளே பூந்து என்னங்க சதி செய்ய முடியும்? ஏன் அப்படி உள்ள நடக்கக்கூடிய ஒரு சதியை வந்து கட்டமைக்க முடியாத ஒரு பிரச்சாரம், ஒரு அமைவு, ஒரு இதுனா என்ன மக்களுக்கு பாதுகாப்பு? அந்த மக்களுக்கு அங்கே உள்ள மக்களுக்கு ஏன் தெரியல? 30 பேர் சேர்ந்து அங்கே என்ன பண்ணிட முடியும்? அதில் நடக்கிறதுக்கு என்னங்க பாசிபிள்? ஒரு 30 பேர் கூடுற இடத்துல ஒரு 30 பேர் உள்ளே பூந்து அடித்தடி பண்ணி இது பண்ணால் பரவாயில்ல. 30,000 கூடுற இடத்துல அந்த கூட்டத்தில் இருக்கவங்க மெதிப்பட்டு நெரிசலில் சாவறதுக்கு இதெல்லாம் வந்து அப்படி நம்மளே குறை சொல்லிக்கிட்டோம்னா இதுதான் திட்டமிட்ட சதி. அங்கே உள்ள தப்பை நம்ம தான் அப்சர்வ் பண்ணிக்கணும். அப்போ இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி நடக்காமல் தன்னோட தலைவருக்கு வந்து ஒபே பண்ணி
நம்ம தான் வந்து அதை சரியான முறையில் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து கரெக்டான டைமில் அவரை பார்த்துட்டு நம்மளால் பார்க்க முடியலையா, எவ்வளவோ ஓடிடி லைவ் இருக்குது, அதில் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் சொல்கிறத ஒபே பண்ணி சொல்லிட்டாரா நம்ம கிளம்பணும், ஒரு சரியான முறையில் வரிசையாக நம்ம எல்லாருமே கலைஞ்சு போயிடணும்னு சொல்லி நம்ம தான் ஒபே பண்ணணும். அவர் குழந்தைகளை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாரா, அப்போ அதுக்கு ஒபே பண்ணி நம்ம தான் குழந்தைகளை கூப்பிட்டு வரக்கூடாது. பண்ணுற தப்பெல்லாம் திரும்ப திரும்ப நம்மளே முட்டாள்தனமாக பண்ணிட்டு திரும்ப நம்மளே வந்து அவங்க தான் தப்பு, இவங்க தான் தப்பு, இவங்க தான் சதின்னு சொல்லி நம்மளே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோன்னா அப்போ நம்மளோட மக்களோட மனநிலை எந்த அளவுக்கு ஒரு புரிதல் இருக்குன்னு பார்த்துக்காங்க. இந்த மாதிரி ஒரு புரிதல் இருந்தால் எத்தனை பேர் எவ்வளோ என்ன நடந்தாலும் இந்த மாதிரி சம்பவம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இது வந்து நார்த் இந்தியாவில் தான் நம்ம ஒரு சில ஆன்மீக கூட்டங்களில் வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து எதுக்கடா காட்டுத்தனமாக ஒரு முட்டா பையில பார்க்கறதுக்கு இத்தனை பேர் கூடி வந்துச்சு அவரைங்க. ஏன்னா நம்ம இந்த கும்பமேளாவை பற்றி கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு எஜுகேட்டட் ஸ்டேட்டில் இந்த மாதிரி நடக்கும்போது மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்களாம் நம்ம ஏதோ முட்டா பயலுக்கு மாதிரி நம்மளை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா இவனுங்களுக்கு என்னடா இந்த ஒரு ரசிகரை ஒரு ஆக்டரை பார்க்க போய் இப்படி சாவறாங்க அப்படின்னு சொல்லி. நான் இங்கே வந்து எந்த ஒரு அரசியல் சார்ந்தும் நான் வந்து சப்போர்ட் பண்ணி ஆதரவாக பேச விரும்பலை. ஏன்னா இறந்த குழந்தைங்க இவ்வளோ பேர் 41 பேர் இறந்துருக்கிறாங்க, இன்னும் 50க்கும் மேற்பட்டவர் வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க, தீவிர சிகிச்சை கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் இந்த விஷயம் நடந்த பிறகு மாற்றி குறை தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அந்த இடத்துல என்ன நடந்ததுங்கிற ஒரு புரிதல் புரிஞ்சு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது தான் சரி நம்ம இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கன்வே பண்ணி ஆகணும். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆதங்கமாக இருக்குது. அந்த நடந்த விஷயத்தை யாருமே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் வந்து ஆமாம் நாங்கள் வந்து மரத்து மேலே ஏறணும், டிரான்ஸ்பர் மேலே ஏறணும், நாங்கள் இவ்வளோ கூட்டத்தை வந்து ஒபே பண்ணல, குழந்தைகளை நாங்கள் கூட்டிகிட்டு வந்தது எங்கள் மேலே தான் தப்பு, நாங்கள் வந்து தலைவர் சொல்கிறத வந்து நாங்கள் ஒபே பண்ணாதது எங்கள் மேலே தான் தப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தப்பு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதை அப்படியே திருப்பி தப்பை பண்ணிவிட்டு ஆப்போசிட்டாக கொஸ்டினை வந்து அவங்களே எழுப்புறாங்க. அவர் தான் இது ஒரு சரியான ஒரு அரசியல் கட்டமைப்பு. நீங்கள் வந்து உங்களோட தலைவருக்கு வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கறது சந்தோஷம் தான். விஜய் அவர்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட மூவி வந்து நிறைய பார்ப்போம். உண்மையிலுமே எனக்கு பிடித்த ஒரு நபர் தான். யார் வேணால் எப்படி வேணால் அரசியல் பண்ணுங்க, அவர் வந்து அவர் சொல்கிறத நம்ம ஒபே பண்ணலைங்கிறத வெளிப்படையாக தெரியுது. ஆனால் அதை நம்ம ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. அவர் பஸ்ஸில் வந்து போகிறாரு, பஸ்ஸில் போகும்போது பைக்கில் வந்து அவ்வளோ கூட்ட நெரிசலில் சக்கரத்தில் விழுவுறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மையான தவறு யாருன்னு சொல்கிறதுன்னு கேட்டால் அந்த இடத்துக்கு போன மக்கள் தான் வந்து முதன்மையான தவறுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த இடத்துக்கு எல்லாத்தையும் போய் ஒபே பண்ணாதது நம்ம தான் காரணம். அப்போ நம்மளே வந்து இது சதி இதுன்ட்டு நம்ம போய் சொன்னால் இதில் வந்து நம்மளே சொல்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னு நமக்கு முன்னாடியே தெரியுங்கும்போது ஒரு டைமிங்கு சொல்லும்போது ஒரு தலைவர் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் குவிகிற இடத்துல ஒரு டைமிங் சொல்லும்போது அதை கரெக்டான நம்ம இடத்துக்கு வந்து அவங்கள சேஃபாக வீட்டுக்கு அனுப்பி விடுறதா ஒரு முதன்மையான கடமையாக இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல இது தவற விட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. இது வந்து ஒரு நிகழ்வு இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல அவங்க பார்த்துருக்குறாங்க லைவாக. ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடந்த இடத்துல, நாகை திருச்சி இந்த இடத்துல எல்லாம் அவங்க எப்படி மரத்தில் ஏறுறதாகட்டும், மேலே ஒயரில் ஏறுறதாகட்டும், இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இந்த இடத்துல நம்ம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சோம்னா அந்த இடத்துல எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சும் இந்த டைமிங்கை வந்து 12 மணிக்கு வர்றது 7 மணிக்கு வராங்கன்னா தவறு வந்து கண்டிப்பாக யார் மேலே இருக்குது. அது வந்து இந்த மாவட்ட அமைப்பாகட்டும், இன்னொன்று வந்து இந்த காவல்துறையை வந்து குறை சொல்கிறது, இங்கே வந்து இந்த எதிர்க்கட்சியை வந்து குறை சொல்கிறது, இதெல்லாம் வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த இடத்துல ஒழுக்கமாக இருந்தோமா, நம்ம அந்த இடத்துல மக்கள் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல நம்ம ஒழுக்கமாக இருந்தோமா, ஒபே பண்ணோமானுங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து எதிர்க்கட்சி குறை சொல்கிறதாகட்டும், காவல்துறையை குறை சொல்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் நம்ம போகலாம். காவல்துறையை வந்து விஜய் அவர்கள் எனக்கு சரியாக வந்து பாதுகாப்பு கொடுத்து என்னை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு அவரே சொல்கிறாரு. திரும்ப நம்ம காவல்துறையவே வந்து அந்த இடத்துல குறை சொல்கிறோம் அப்படிங்கும்போது காவல்துறை சைடும் தவறுகள் இருக்கலாம். காவல்துறை சைடு அப்படி நம்ம காவல்துறையை நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பண்ணாத நம்ம ஒபே பண்ணாத எல்லா விஷயத்துக்குமே அவங்க நமக்கு வந்து எதிர்ப்பாக தான் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம அவங்க சொன்ன விஷயம் எதையுமே நம்ம தான் வந்து ஒபே பண்ணவே கிடையாது. அப்போ அதனால் வந்து நம்மளே வந்து அந்த இடத்துல ஒழுங்குமுறையை வந்து கடைபிடிக்கலங்கும் போது மற்றவங்களை வந்து நம்ம குறை சொல்கிறதுல எந்த ஒரு நியாயமுமே கிடையாது. இது வந்து 41 பேர் இறந்துருக்கிறது ஒரு மிக 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 கொடுமையான கொடூரமான ஒரு சம்பவங்க. நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கு இழப்பு ஏற்படும் போது தான் அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய என்ன வலி இருக்குங்கிறத புரியும். அதனால் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன், சுயமாக சிந்திச்சு அந்த இடத்துல என்ன நடக்குது, எதனால் நடந்தது, நம்ம எதற்காக இப்படி போய் சாகணும், எதுக்கு சாகிறோன்னே தெரியாமல் இப்படி நிறைய பேர் வந்து அவங்களோட இழப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க.
தயவு செஞ்சு கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்க. இதுக்கான கன்க்ளூஷன் இந்த விஷயத்தை வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை ஜஸ்ட் என்னோட ஆதங்கத்தை நான் சரிப்படுத்தியிருக்கிறேன். எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் நான் சப்போர்ட் பண்ண கிடையாது. இதுக்கான மெயினான ரீசன் என்ன அப்படிங்கிறத உங்களோட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்காங்க. இனி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த சம்பவம் நடந்த நபர்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிட்டு மேற்கொண்டு இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத இதுக்கு முக்கியமான கன்க்ளூஷனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.